அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் பாடப்பிரிவில் முதல் பாடம் உலா வரும் செயற்கைக்கோள்கள் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம். முதல்ல கோள்கள் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இயற்கையான கோள்கள்லாம் இருக்கு. நம்ம பூமியும் ஒரு கோள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப செயற்கைக்கோள் என்றால் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப செயற்கைக்கோள் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டு கோள்களை போன்று விண்ணில் சுழலச் செய்து அதன் மூலியமா சில செயல்பாடுகளை மனிதர்கள் செய்கிறோம். அதுதான் செயற்கைக்கோள். பொதுவாக செயற்கைனாலே மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்லையா? அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்டு கோள்கள் எப்படி சுற்றி வருதோ வானத்துல, அதே மாதிரி இந்த செயற்கைக்கோள்களும் சுற்றி வருது. அதுதான் செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள்னால மனிதனுக்கு என்ன பயன்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செயற்கைக்கோள்களால முக்கியமா தகவல் தொடர்புல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. சேட்டலைட் மூலயமா தான், சேட்டலைட் இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா? இந்த செயற்கைக்கோள்கள்னால தொலை தொடர்புல, இப்ப நம்ம நாட்டுல இங்க இருக்கோம், இங்க இருந்து நம்ம ஒரு போன்ல என்ன பண்றோம், அமெரிக்காவில பூமியினுடைய அந்த பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுறோம். அப்ப எப்படி நம்மளால பேச முடியுது? அப்போ இங்க இருக்கிற டவர் எப்படி அங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற அந்த தொலைபேசி கம்பங்கள்ல இருந்து நம்ம பேசுற ஒலியானது தகவல் பரிமாற்றப்பட்டு அது என்ன பண்ணுது, செயற்கைக்கோள்களுக்கு போய் செயற்கைக்கோள்கள்ல இருந்து அங்க இருக்கிற அந்த செல்போன் டவர் மூலயமா அந்த ஒலி அலைகள் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் அவங்க செல்போனுக்கு போயிட்டு ஒலியா மாறி தகவலா மாறுது. அப்ப இதுக்கு தகவல் தொழில்நுட்பத்துல அதிக பயன்படுறது இந்த செயற்கைக்கோள்கள் தான். இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம இயற்கை பேரிடர் காலங்கள்ல இப்ப சுனாமி, புயல் எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை சொல்றாங்க இல்லையா? இப்போ நாளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொலைக்காட்சிகள்லையும் வானொலிகள்லையும் ஒரு செய்தி வருது, நாளைக்கு புயல் வரப்போகுது, அதனால மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், கவர்மெண்ட் சொல்ற அந்த தகவலை கேட்டு அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு போறோம். அப்ப இதெல்லாம் எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செயற்கைக்கோள்கள் மூலயமா, வானத்துல இருக்கிற செயற்கைக்கோள் மூலயமா அவங்க கண்காணிக்கிறாங்க. வானிலை நிகழ்வுகள் எப்படி இருக்கு, காற்றோட்டம் எப்படி இருக்கு, அப்போ பேரிடர் எந்த சூழல்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது எல்லாம் நமக்கு இந்த செயற்கைக்கோள்கள்ல எடுக்கிற படங்கள் மூலயமாவும், தகவல் சேகரிக்கிற தகவல் மூலயமாவும் நம்ம முன்னெச்சரிக்கையாக எடுத்து நம்ம மனித உயிர்களையும் மற்ற அனைத்து செல்வங்களையும் நாம பாதுகாக்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செயற்கைக்கோள்ல நம்ம பூமியில இருக்கிற வளங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த செயற்கைக்கோள்கள் பயன்படுது. என்னென்ன வளங்கள் இருக்கு? கனிம வளங்கள். இப்ப நம்ம பூமியில குறிப்பிட்ட இடத்துல அதிகமான இரும்பு தாதுலாம் இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நம்மளால தோண்டிலாம் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேட்டலைட்ல இருந்து கதிர்வீச்சுகள் மூலயமா கதிர்வீச்சுகள் அனுப்பி எந்த ஏரியால இரும்பு தாதுகள் அதிகமா இருக்கு அல்லது தங்கம் இருக்கு, இந்த மாதிரி சேட்டலைட் மூலயமாவே இருந்து என்ன பண்ண முடியும், அவங்களால தகவல்களை சேகரிக்க முடியும். அதே மாதிரி நில அமைப்புகளையும் வடிவங்களையும் நம்ம கண்டறியறதுக்காகவும் கடல் வளங்களை கண்டறியறதுக்காகவும் நம்ம இந்த சேட்டலைட்டை பயன்படுத்தணும். இப்போ மிக நுண்ணிய சேட்டலைட்லாம் கண்டுபிடிச்சி நம்ம இராணுவத்துல கூட என்ன பண்றாங்க, தகவல்களை நம்ம நாட்டு எல்லையை சுற்றி யாராவது வராங்களா அல்லது தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிறாங்களா அப்படின்ற தகவலை சேகரிக்கிற வரைக்கும் நம்ம சேட்டலைட் மூலயமாவே என்ன பண்றோம், கண்காணிக்கிறோம். அப்போ இத்தகைய அதிக பயன் தரக்கூடிய இந்த சேட்டலைட் குறித்து ஒரு பாடல் தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய தலைப்பு உலா வரும் செயற்கைக்கோள். இந்த பாடலை நாமும் படிச்சு அழகா பாடலாம். இதில் உள்ள கருத்துக்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உலா வரும் செயற்கைக்கோள். பட்டு குழந்தைகள் பாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே,
எல்லையில்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே. விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே. மண்ணிலுள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே. தகவல் தொடர்பை உதவிடுமே. தன்னிச்சையாக இயங்கிடுமே. தட்பவெப்ப நிலையாகவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே. அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் படம் எடுத்திடுமே. உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே. கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே. மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே. இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா? அதுதான் புலவர் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. அதுதான் புலவர் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. இதுதான் அந்த அழகான பாடல். இதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் முதல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? பட்டு போன்ற குழந்தைகள் நம்மெல்லாம் எப்படி சொல்றாங்க, அந்த கவிஞர் எந்த அளவுக்கு நம்மளை அழகுபடுத்தி வர்ணிச்சிருக்காங்க. மென்மையான பட்டு போன்ற அழகா இருக்கிறோமா நாம எல்லாம். அப்ப அந்த பட்டு போன்ற குழந்தைகளே நீங்க எல்லாம் வாங்க, பறவை கப்பல் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பறவை எல்லாம் அழகா தன்னுடைய இறக்கையை விரித்து என்ன பண்ணுது, வானத்துல பறக்குது இல்லையா? அதே மாதிரி பறவை கப்பல் பாருங்க, சிறகை விரித்து என்ன பண்ணுது, விரிந்து அழகா பறக்குது. அது மட்டும் இல்லாம உலகை சுற்றி அழகா வலம் வருது. இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது தனக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்காக 2 பக்கமும் சோலார் பேனல் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மின்சாரம் தனக்கு தானே தயாரிச்சுட்டாதான் அந்த சேட்டலைட்ல நடக்கிற நிகழ்ச்சிக்காக மின்சாரம் தேவை இல்லையா? அப்ப அந்த பொறுத்திருக்கிற அந்த மின்கலங்கள்லாம் எப்படி இருக்கா, அழகா பறவையினுடைய இறக்கைகள் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கவிஞர். அப்போ உயர உயர பார்க்குது, இந்த உலகையே சுற்றி வருது, எல்லா பயன்களையும் எல்லாருக்கும் தந்து விளங்குது. அத்தகைய பெருமை வாய்ந்தது செயற்கைக்கோள். அப்புறம் அதனோட பயன்கள் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி ஆய்வு செய்யறதுக்கு எல்லாம் அது பயன்படுது. வானத்துல நிகழ்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்த கோள்கள் எப்போ எங்க வருது, அதாவது ஏதாவது விண்கற்கள் பூமியை நோக்கி வருதா, அந்த விண்கற்களால மனிதர்களுக்கோ அல்லது பூமிக்கு ஏதாவது அபாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அதே மாதிரி நம்ம பூமி மாதிரி வேற ஏதாவது புதிய கோள்கள்லாம் என்ன பண்ணுவோம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நிலாவில் ஆயா வடை சொல்றாங்க அப்படின்ற கதையெல்லாம் நம்ம பேராசிரியர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா நாம பள்ளியில வரும்போது என்ன பண்றோம், அந்த நிலவுல மனிதர்கள் எல்லாம் சேட்டலைட்டை செலுத்தி அங்க போயிட்டு ஆராய்ச்சி பண்றோம். இப்ப எல்லாம் சேட்டலைட்ல வீடியோவிலையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? அப்போ கதைகளை தவிர்த்து நம்ம நிஜத்துக்கு உண்மையில இந்த உலகத்துல என்னதான் நிகழ்வு, எத்தனை கோள்கள் இருக்கு, அந்த கோள்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நம்மளும் புதுமையை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ புது புது நாடுகளையும் புது புது இடங்களையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம மனித இனத்துக்கு பெருமை, அதோடு நம்ம எல்லாம் சொகுசா வாழலாம் இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் அதனால வேற என்னென்ன பயன்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. மண்ணில் உள்ள எல்லா வளத்தையும் அதனால கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தகவல் தொடர்புல பெரிய உதவியா இருக்கிறது இந்த செயற்கைக்கோள். இதை யாரும் இயக்க தேவையில்லை, அது தானே இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செயற்கைக்கோள்களை நம்ம பூமியில் இருக்கிற மனிதர்கள் இங்குள்ள கணினி மூலயமா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பூமியில நிகழ தட்பவெப்ப நிலை, அதுதான் சொன்னோம் இல்லையா, எப்போ புயல் வரும், எப்போ மழை வரும், எப்போ சுனாமி வரும், அந்த மாதிரி இயற்கை தட்பவெப்ப சூழ்நிலைகளை அது கண்காணிச்சு நமக்கு அறிவிக்குது. அப்போ அழகா என்ன பண்ணுது, உலகத்துல இருக்கிற எல்லா இடங்களையும் அது நிழற்படம் போட்டோவா எடுத்து நமக்கு அனுப்புது. அப்ப அந்த போட்டோக்களை வச்சு நம்ம என்ன பண்றோம், தகவல்களை சேகரிச்சு நமக்கு பயனுள்ளவாறு அதை நம்ம மாத்திக்கணும். உருவுல சின்னதா இருக்கிற இடத்த கூட அதை என்ன பண்ணுவோம், அழகா படம் எடுத்து
நமக்கு அனுப்புது. இப்போ நம்ம கூகுள் மேப்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த கூகுள் மேப்லாம் நம்ம யாராவது மேலே பிளைன்ல இருந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் கிடையாது. அப்போது மேலே இருக்கிற சேட்டலைட் மூலயமா தான் என்ன பண்ணியிருக்காங்க, முழுசாக ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கூகுள் மேப்பில் அமேசான் காடுகள்னு போட்டால் அதனுடைய மேற்பரப்பு, இப்போ நாம் இருக்கிற இடத்தைய கூட நம்ம நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் மலைகள் இருக்குது, எங்கெல்லாம் மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, வீடுகள் இருக்குதுன்னு அழகாக அந்த சேட்டலைட் மேப்பில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு கூகுள் மேப்பில் நம்ம சேட்டலைட் வியூ எப்படி பார்க்கலாம் அப்படின்ற தகவலையும் நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த சேட்டலைட்டினுடைய பயன்பாடு உங்களுக்கு நிச்சயமாக புரியும் இல்லையா? ஓகே, அப்போ நம்ம இந்த பாடலில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செயற்கைக்கோள்னா என்ன, இந்த செயற்கைக்கோளினுடைய பயன்கள்லாம் என்னென்ன அப்படின்ற தகவலை பார்த்துருக்கோம். இந்த பாடலை நீங்கள் அழகாக திரும்ப திரும்ப படித்து பாடுங்க, இதில் உள்ள கருத்துக்களையும் புரிஞ்சுக்குங்க. உங்கள் நண்பர்களோட இந்த செயற்கைக்கோள் பற்றிய தகவல்களை கலந்துரையாடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தில் உள்ள பயிற்சி மற்றும் வினா விடைகளை பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.